ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆட்டு ஈரல் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பெரும்பாலும் இந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்கெல்லாம் ஆட்டு ஈரலை விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு 4 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஈரலை சேர்த்துக்கலாம். ஈரலை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் வாங்க. 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆட்டு ஈரல் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. உடம்புல ரத்த அளவை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே நல்லது. ஈரல் சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்ல. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க, யார் வேணாலும். இப்போ ஈரல் ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு. நம்ம செமி கிரேவியாக தான் செய்கிறோம். ஏன்னா இது ஈரல் வறுவல், அதனால நம்ம செமி கிரேவியாக தான் செய்ய போகிறோம். இன்னுமே தண்ணி நல்லா சுண்டி வரணும். இந்த ஈரல் வறுவலை பரோட்டா, சப்பாத்தி, பிரியாணி, குஸ்கா கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கா பார்க்கவே. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மோகனாரி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.